இந்து சகோதரனுக்கும் முஸ்லிம் சகோதரனுக்கும் சமூக வலைதளங்களில் சண்டை இதான் இப்போ ட்ரெண்டிங்கான விஷயம். முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிற முடிஞ்சா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது எப்படி திமிங்கிலும் ரெண்டையும் ஒரே ட்ராக்கில் கொண்டு போகிற விவசாயிக்கு விதைக்கிற டைமில் மழை பெய்யணும், ஆனால் சர்பத் வியாபாரிக்கு எந்த நேரமும் வெயில் உள்ளணும். சலூன் கடைக்காரருக்கு சொட்டை விழாமல் எல்லார மண்டையிலையும் நல்லா முடி வளரணும், ஆனால் முடி கொட்டுற பிரச்சனைக்கு மருந்து விற்கிற கம்பெனிக்கு எல்லார மண்டையிலையும் சொட்டை விழணும். இப்படி வேற வேற தரப்பு தான் எதிரும் புதிருமா இருக்கு. ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் பாருங்க. ஒரு நாடு இந்த உலகத்திலேயே அமைதியை நிலைநாட்டணும் என்றும் உலகத்தில் ஒரு யுத்தமும் வரப்படாண்டும் பாடுபடுது. ஆனால் ஆயுத உற்பத்தியிலே அந்த நாடு தான் உலகத்திலேயே முதலாவது இடத்துல இருக்கு. கோயில் கட்டுறதுல தலை சிறந்த ஒரு என்ஜினியர் நாஸ்திகம் பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அதுபோல தான் இதுவும். இப்ப விஷயத்துக்குள்ள வாரன். சமூக வலைதளங்கள்ல பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்குமான பிரச்சனை தான். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் அங்கே பிரச்சனை நடக்குது. ஆனால் இங்கே நாம் இவ்வளவு நாளும் ஒன்றாக இருந்துட்டு சும்மா தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். சமூக வலைதளங்களில் நாம் பேசுகிற பேச்சுக்களையும் பாவிக்கிற வார்த்தைகளையும் கவனமாக பாவிக்கணும். விவசாயிக்கு விதைக்கிற நேரத்தில் மழை பெய்யணும் என்கிறதையும் சர்பத் கடை வியாபாரிக்கு தொடர்ந்து வெயில் விழணுங்கிறதையும் போல தான் நாம் ஒற்றுமையாக இருக்கணும் என்று நாம் நினைக்கிறதும், மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் ஆட்சி செய்ய இயலாண்டு அரசியல்வாதிகள் நினைக்கிறதும். வேணுமெண்டே ஒரு சமூகத்தை குறி வச்சு பேசுறதுக்கு காசு கொடுத்து ஆள் இறக்குவாங்க. அது வேணுமெண்டு மக்களை ட்ரிகர் பண்ணணுமெண்டு தான் செய்கிற வேலை. அதுல இருந்து நாம தப்பிக்கணுமெண்டு நினைச்சா ஒன்றுமே பேசாம அதை கடந்து போறது தான் சரியான ஒரு முடிவு. அதுதான் மெச்சூரிட்டி. யாரோ ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு விஷயத்தை பற்றியோ இல்லைண்டா ஒரு சமூகத்தை பற்றியோ பேசுறாருண்டா அவர் அறியாமையில அவர் பேசுறாருன்னு நினைச்சுக்கிட்டு அதை நாம கடந்து போயிடணும். அதுக்கு பதில் சொல்ல போறோம்ங்கிற பேர்ல அவரை சமூகத்தையே குறி வச்சு பேசுறது தவறான விஷயம். ஏனென்றா அது வரைக்கும் நாம் அந்த சமூகத்தில் இருக்கிற எத்தனையோ நண்பர்களோட நல்லா அன்போட பண்போட பழகி இருப்போம். ஒருவேளை நாம இவருக்கு ரிப்ளை பண்ண போய் அந்த கமெண்ட்டை அதே சமூகத்தில் இருக்கிற நம்மளோட நண்பன் பார்க்கக்குள்ள நம்மளை தப்பா நினைக்கவோ இல்லைண்டா நம்மளை நினைச்சு வருத்தப்படவோ நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த உலகத்தில் நாம விளங்கிக்க வேண்டியது நிறையவே இருக்கு. கற்றது கல்லளவு, கல்லாதது கடலளவு என்று சொல்லுவாங்க. ஆனா நாம கற்றதை பார்த்தா மண்ணளவுக்கும் இருக்காது போலதான் இருக்கு. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே ஒரு அரசியல் நோக்கத்தோடையும் வியாபார நோக்கத்தோடையும் தான் நடக்குது. நாம நினைக்கிற மாதிரி இங்க எந்த மதமும் சிறப்பான மதம் என்று காட்டுறதுக்காக ஒரு போர் ஒன்றும் நடக்கல. அப்படி நாம நினைச்சா அது நம்முடைய முழுமையான அறியாமை. அவங்க நடத்துற அரசியல் போரை நியாயப்படுத்துறதுக்காக அதுல மத வெறிங்கிற சாயத்தை பூசுவாங்க. அந்த சாயத்தை நம்பி நாம ஏமாந்து போனா அது நம்முடைய மிகப்பெரிய முட்டாள்தனம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கிற இந்த போர் மசகு எண்ணெய்க்கான ஒரு போர். இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும், இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இப்படி நடக்கிற போர் எல்லாமே நிலத்துக்கான போர். இதே போல மத்த நாடுகள்ல ஏன் சண்டை நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா, நோய் வந்தா தான் வைத்தியருக்கு உழைப்பு, போர் நடந்தா தான் ஆயுதங்களை விற்பனை செய்கிற நாடுகளுக்கு உழைப்பு. முடிகொற்ற பிரச்சனைக்கு மருந்து விற்கிற நான் எல்லார முடியும் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நினைக்க மாட்டேன். இந்த மருந்து பாவிச்ச உடனே முடி கொட்டாது, நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம் என்று எந்த ப்ராடக்ட்டுக்கு ப்ரொமோட் தான் செய்வனே ஒழிய மனதளவுல இவர் முடி கொட்டுற பிரச்சனை சரியாகணும் என்று ஒருபோது நான் நினைக்க மாட்டேன். அதுதான் இந்த உலகத்துல நியதி. ஒரு குறிப்பிட்ட தரப்பை நாம் ஆளணும்னு நினைச்சா அவங்கள பிரிக்கணும். பிரிக்கலண்டா ஆட்சி அமைக்க இயலவே இயலாது. பிரிக்கணும்னு நினைச்சா சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கொண்டு வந்து அவங்களுக்கு முன்னால அப்படியே வைக்கணும். சமூகத்தில் பிரச்சனை எதுவுமே இல்லைண்டா அந்த பிரச்சனையை நாம் உருவாக்கணும். இதுக்கு சரியான உதாரணம் ஒன்று என்கிட்ட இருக்கு. அது என்னன்னா, நம்மளோட கல்முனையில் 2 டிவிஷன் பிரச்சனை இருக்கு. ஒன்று முஸ்லீம் டிவிஷன், அடுத்தது தமிழ் டிவிஷன். இந்த பிரச்சனை எப்போ தலை தூக்குமெண்டா, தேர்தல் எப்போ வருமோ அப்பையெல்லாம் இது தலை தூக்கும். அந்த டைமில் முஸ்லீம்களில் தலைவர்கள் சொல்லிக்கிட்டு ஒரு சில தரப்பினர்கள் முஸ்லீம் மக்களின் உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்காக போராடி கொண்டிருப்பாங்க. அட் த சேம் டைம் இந்துக்களின் தலைவர்கள் என்று சொல்லிக்கிட்டு ஒரு சில நபர்கள் இந்துக்களின் உரிமையை பெற்றுக் கொடுக்க போராடிக்கிட்டு இருப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த 2 தலைவர்கள் உரிமை போராட்டமும் அப்படியே முடிஞ்சு போய்த்திரும். அதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைச்சிட்டான்னு சொல்லி பார்த்தா கிடைக்கல. சரி, தீர்வை பெற்றுத்தான் கொடுப்பாங்களா என்று பார்த்தா கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா அடுத்த வருஷம் எலெக்ஷன் செய்யறதுக்கு பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை எப்போ முடிச்சு கொடுத்தா அடுத்த வருஷம் இந்த பிரச்சனை வித்து எலெக்ஷன் செய்யற, ஓட் வாங்கி எடுக்கிற. இதுதான் இன்றைய நிலைமை. இப்ப ஈரான் பிரச்சனையில ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் லாபம் இருக்கோ இல்லையோ, நம்ம நாட்டில் இருக்கிற நிறைய அரசியல்வாதிகளுக்கு நல்ல லாபம். ஏனண்டா இதுவரைக்கும் அண்ணா தம்பி என்று நல்லா பழகிக்கிட்டு இருந்த இந்த 2 சமூகம்
சமூகமும் இன்றைக்கு யார் தீவிரவாதிங்கிற கேள்விக்கு பதில் தேடிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட பாருங்க, நான் இனவாதம் போனா எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம்னு சொல்லி பேசிட்டு போறேன். இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் வந்து நீ ஒரு இனவாதிடான்னு சொல்லி குறைந்தபட்சம் ஒருவராவது சொல்லுவார். அப்படி சொன்னாரன்னா அதிலிருந்து நீங்களே முடிவெடுத்துக்கங்கிறத சொல்லிட்டு, மேலும் இது போன்ற முக்கியமான விடயங்களை நான் தொடர்ந்தும் தொகுத்து வழங்குவதற்கு தயாராக இருப்பதால் என்னுடைய இந்த முயற்சிக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று நினைத்தால் ஹசன் கேலரி எனப்படுகின்ற என்னுடைய யூடியூப் தளத்திற்கு சென்று இந்த யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் உங்களுடைய முழு ஆதரவையும் எனக்கு வழங்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு, மேலும் இது போன்ற அடுத்த முக்கியமான காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன்.